ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா டீனேஜ் மெஷினரி எபிசோட் 6. போன எபிசோடில் யோனா ஹீரோ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டேயனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பா. அந்நேரம் பார்த்து யோனாவை கடத்த வந்தவங்க யோனா மட்டும் கடத்தாமல் அதிரடி ஆஃபராக டேயானையும் சேர்த்து கடத்தியிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ அதிரடியாக அவங்க இடத்துக்கு போய் அங்கே ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. நான் நினச்சதை விட அவன் வேகமாக அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி வர வரைக்கும் அங்கே உள்ளவங்களை இவன் சமாளிச்சுக்கிட்டா இருந்தான். அவனை பார்க்கும்போது ஒரு பொடிப்பையமாக தான் தெரியுது. அப்படி இருந்தும் அவன்கிட்ட சில டேலண்ட்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு போல இருக்க. இந்த டேலண்ட்டை வச்சு தான் யோனாவை அவன் நிறையா வாட்டி காப்பாற்றிருக்கானா. போயும் அவளுக்கு தான் இந்த மாதிரியான டேலண்டான ஆள் கிடைக்கணுமா? அவகிட்ட இருக்கிற மாதிரி நல்ல திறமையான ஆளாக என் டீமில் இருக்கணும். அதே சமயத்தில் அவள் பாடிகார்டு, மேடம் நாங்கள் ஒரு வித்தியாசமான ரூமரை கேள்விப்பட்டோம். அதுக்கு என்னது வித்தியாசமான ரூமரா? அதுக்கு பாடிகார்டு, எஸ் மேம், அந்த ரெஸ்கியூ மிஷினில் சியோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலை. அவன் கூட அவன் கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்திருந்தானா. அவங்க 2 பேருமா சேர்ந்து நம்ம செக்யூரிட்டி டீம் வர்றதுக்குள்ளேயும் அங்கே இருக்கிறவங்கள அடித்தே நாக் அவுட் பண்ணிட்டாங்களாம். அதுக்காக என்ன, அது எப்படி சாத்தியம்? அதுக்கு பாடிகார்டு, ஈவன் நம்ம சேர்மன் கூட அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம். அதுக்காக என்னது, தாத்தா அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காரா? அப்போது வந்த செய்தி வதந்தியா அல்லது உண்மையா அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ரூமில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ நேற்று நடந்த சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டு இருக்க. அங்கே போட்ட சண்டையை டேயான் பார்த்துருப்பா. இப்போ அவள் என்னை பற்றி என்ன நினப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் தாத்தா, ஈஜின் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிட வாப்பா அப்படின்னு தாத்தா சொன்னதும் ஹீரோ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா டேயான் சமத்து பிள்ளையா உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ டேயான்கிட்ட, இப்போ எப்படிம்மா ஃபீல் பண்ணுற? டேயான், நான் நல்லா தான் இருக்கேன். ஹீரோ, அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். டேயான் ஹீரோவை பார்த்து ஹே ஹீஜின் அப்படின்னு கூப்பிட. அதுக்கு ஹீரோ, என்னம்மா? டேயான் ஹீரோவை பார்த்து, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நீ கவலைப்படாத. நேற்று நீங்கள் போட்ட சண்டையை நான் பார்த்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அப்போது நல்ல திறமையாக தான் சண்டை போட்டீங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ரியாக்ஷனில் டேயானை பார்க்க. டேயான் ஹீரோவை பார்த்து, எது எப்படி இருந்தாலும் நான் உங்களை பார்க்குற பார்வை மாறாது ஈஜின். நீங்கள் வழக்கம் போல் பண்ணுறத பண்ணுங்க. யார் என்ன நினைப்பான்னு நினச்சி உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்கள் பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது எப்படி நடந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். அதே மாதிரி ஸ்கூலில் நடந்த விஷயத்தை என்னால் உங்ககிட்டையும் தாத்தாக்கிட்டையும் சொல்ல முடியாது. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குதுன்னு. அதே சமயத்தில் டக்குன்னு ஃபோன் கால் வந்ததும் அந்த ஃபோன் எடுத்து, ஹலோ, சொல்லுங்கள் யோனா. ஆமாம், நான் நல்லா தான் இருக்கேன். அட, நான் சொல்கிறத நம்புங்க, உண்மையிலே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன, ஈஜென்ட்டையா? சரி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு சீனில் யோனா ஹீரோவை மீட் பண்ண. யோனா ஹீரோவை பார்த்து, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காதீங்க, இப்படி வந்து உட்காருங்க. ஹீரோ, எதுக்கு என்னை பார்த்து பேசணும்னு சொன்னேன்? யோனா, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் உன்னையும் டேயானையும் நான் மாட்டி விட்டேன்ல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். ஹீரோ, அதைத்தான் நீ ஏற்கனவே கேட்டுட்டியே. யோனா, ஆனால் நான் உங்ககிட்ட அதை பர்சனலாக சொல்லணும்னு தான் நினச்சேன். அதே மாதிரி சியோக்கும் அவன் உடம்பு சரியானதும் உங்களை நேரில் பார்த்து சொல்லணும்னு சொல்லியிருக்கான். அண்டு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மீ அப்படின்னு அவன் சொல்ல. ஹீரோ, ஆனால் நான் காப்பாற்ற வந்தது டேயனுக்காக, உனக்காக இல்லை அப்படின்னு அவன் சொல்ல. யோனா, ஆமாம் எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீங்கள் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. ஹீரோ, சரி, எதுக்காக என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்ட? யோனா, அது என்னன்னா, நான் உங்கள் பேக்ரவுண்ட் என்னங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். முதல்ல உங்கள் டாக்குமெண்ட்ஸு ஃபேக்குன்னு தெரிஞ்சதும்
அதை நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நான் அமெரிக்காவில் இருக்கும்போது சில சமயங்களில் என்னை கடத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான லீடு கிடச்சிச்சின்னு அவங்கள பிடிச்சி விசாரித்த பிறகு அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆனால் உங்கள் விஷயத்தில் உங்களை பற்றி தெரிஞ்சதும் அதை நாங்கள் முழுசாக கைவிட்டுட்டோம். அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவன் மட்டும் டேயான அன்னைக்கு எக்கடுகட்டு நாசமாக போகட்டும்னு விட்டுருந்தானா அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வந்து இவன் யார் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பேன். ஆனால் அன்னைக்கு இவன் டேயானை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் வந்தான். அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ, சரி ரைட்டு, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இப்போ நான் கிளம்பட்டா? யோனா, வெயிட் பண்ணு, உன்னால் சில மணி நேரம் ஒதுக்க முடியுமா? ஏன்னா எங்கள் தாத்தா உன்னை பர்சனலாக மீட் பண்ணி தேங்க்யூ சொல்ல ஆசைப்பட்றாரு. அதுக்கு ஹீரோ, நான் உன்னை காப்பாற்றி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு இதெல்லாம் செய்யலை. அதனால் அந்த ப்ரைஸும் சரி அந்த கிஃப்ட்டும் சரி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போக, யோனா ஷாக் ரியாக்ஷனில் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ எதையோ சாதித்த மாதிரி வீர நட போட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தன் எங்கேயோ செமத்தி அடி வாங்கின மாதிரி செவுத்தை பிடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வர, அவன் கிட்டக்க போய் அவன் யாருன்னு நல்லா பார்த்தா அது ஷாவோட பாடிகார்டு. ஹீரோ, ஹே நீ இந்த ஷாவோட பாடிகார்டாச்சே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பாடிகார்டு, அட பரதேசி நாயே, இதுக்கெல்லாம் நீதாண்டா காரணம். எங்கள் பாஸ் அந்த அரசியல்வாதி கிம்மோட இருக்கும்போது நல்லா தான் இருந்தார். ஆனால் நீ பண்ண வேலையால் எல்லாமே தலையில் மாறிடுச்சு. அப்படி இருந்தும் எங்கள் பாஸ் உன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அவர் உதவி செஞ்சாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கடத்தலுக்கு காரணமாக இருந்த கோசாங் காட்டல், அவன் போட்ட பிளானில் யாரோ குறுக்க வந்த விஷயத்தை அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அந்த பிரச்சனையில் பம்பா மிஸ்டர் ஷா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அந்த பாடிகார்டு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவரே அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு சீனில் கோயில் திருவிழாவுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு படையோடு வந்த மாதிரி ஷாவோட பாருக்கு வந்து நிற்க, அங்கே இருந்த ஷாவோட ஆட்கள் எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அந்த காசங் அவன் ஆட்கள் 50-60 பேரை கூப்பிட்டுட்டு ஷா முன்னாடி, என்ன ஷா, நீ இப்போ எந்த நிலைமையில் இருக்கன்னு இப்போ உனக்கு தெரியுதா? நல்லா பாருடா, என் பசங்க எத்தனை பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு. அவனுங்களை பார்த்துமா நீ இவ்வளோ பண்ணாமல் முட்டாத்தனமாக சண்டை போட்டுட்ருக்க? அதுக்கு ஷா, இந்தா வர்றா, அதை யார் சொல்கிறா? உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி எங்கள் ஆள்களுக்கெல்லாம் வீக் ஆஃப்னு. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்னை போட்டுத்தில் வந்திருக்கு. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையாடா? அதுக்கு அவன் கூட இருந்தவன், கூச்சப்படுறதுக்கு நாங்கள் சம்மந்தி வீட்டில் சாப்பிட்டு போகணுன்னு வந்திருக்கோம், சம்பவம் பண்ண வந்திருக்கோம். நீ அந்த அரசியல்வாதி கிம்மோட இருக்கும்போது சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்த. ஆனால் எப்போ அந்த ஆளுக்கு துரோகம் பண்ணி நீ கீழே இறக்கினியோ அதே மாதிரி நீயும் சிறகுடைஞ்ச பறவை மாதிரி கீழே விழுந்துட்ட. அப்படியே எங்கிட்ட போய் தொலைய வேண்டியதானே, எதுக்கு தந்திரமாக எங்கள் வழியில் குறுக்க வர? அதுக்கு ஷா, என்ன தந்திரமாவா? இல்லை, அதை அப்படி சொல்லக்கூடாது. நான் அவனுக்கு ஒரு ஹெல்ப்பு தான் பண்ணேன். ஒரு நாய் மாதிரி சோறு போடுறது யார் என்னன்னு தெரியாமல் கண்ட எச்ச சொத்தெல்லாம் திங்கக்கூடாது. இதை கேட்டு டென்ஷனான கோசாங், என்ன நாயின்னு சொல்கிறியா? டேய், அவனை அடித்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு அவன் ஆள்கிட்ட சொல்ல, அவங்களும் ஷாவை கொல்றதுக்காக வெறி குண்டு வர, அதில் ஒருத்தன் ஷாவை பேட்டை வச்சு அடிக்க வர, அதிலேருந்து ஷா ஈஸியாக எஸ்கேப் ஆகி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட, இந்த சான்ஸை பயன்படுத்தி ஷாவை டக்குன்னு அட்டாக் பண்ண வர, அதிலேருந்து ஷா ஈஸியாக டாஜ் ஆகி அவனுக்கு அவன் நாடியை சேர்த்து ஒரு அப்பர் கட்டு விட, அந்த அடியில் அவன் நாக் அவுட் ஆகிடுறான். ஷா சரி டென்ஷனில் கோசாங்கு திரும்பி பார்க்க, அவன் ஷா பார்த்த பார்வையை பார்த்து பயந்து, டே அவனை சுத்து போட்டு அடிங்கடா அப்படின்னு கத்த, அதை கேட்டு அவங்களும் சுத்து போட்டு அடிக்க வர, அதுக்குள்ளேயும் ஷா அவங்கள அடித்து போட, திடீர்னு பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் கட்டையை வச்சு ஷா முதுகுலையே ஓங்கி அடிக்க, அவனுக்கு மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டு அவனை அந்த இடத்துலையே நாக் அவுட் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டு மனசுக்குள்ளே, என்னடா இது பன்னிங்க மாதிரி கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க, கடைசியில் வேங்கமாக ஒத்தையிலே நிற்கிற மாதிரி ஆகிருச்சே
அவ்வளோதான், இப்போ தான் நான் என் லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன். இதுதான் என் கடைசி ஃபைட்டா. அந்த காட் கிட் ஒத்த லீடை வச்சுக்கிட்டே அவன் தங்கச்சியை அந்த இடத்துல இருந்து அவன் காப்பாற்றிட்டான். இதை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பேரலாக நம்ம சம்பவக்காரன் சம்பவ இடத்துக்கு வந்து மாசான ஒரு என்ட்ரியை போட, அங்கே இருந்த ஒருத்தன் ஹீரோவை பார்த்து, டேய் இங்கெல்லாம் வரக்கூடாது, அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை சொன்னவனுக்கு வாயிலே ஒரு மிதி கொடுக்க, இதை பார்த்த இன்னொருத்தன் ஹூ த ஹெல்லாரியும் சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர, அந்த அட்டாக்கை ஹீரோ அசால்ட்டாக டாஜ் பண்ணி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட, இதை பார்த்த இவன் ஹீரோவை அடிக்க வர, அவன் வந்த வேகத்தில் ஹீரோ அவன் நெஞ்சிலேயே ஒரு கிக்கு விட்டு அவன் மூஞ்சிலேயே முட்டியை வச்சு ஒரு அடி கொடுத்து அங்கே இருந்த மொத்த பேரையும் நாக் அவுட் பண்ணிட்டு ஹீரோ அந்த கிளப்புக்குள்ளே போய் பார்க்க, அங்கே எல்லாரும் அடி வாங்கின நிலமையில கிடக்க, இதை பார்த்த ஹீரோ ஐயே நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோமோ அப்படி நினச்சிட்ருக்க. அதே சமயத்தில் ஹீரோவை பார்த்து, ஹே யாரா நீ, எப்புட்றா உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, யாரா அவன், குழந்த பையன் மாதிரி தெரியுது, ஹேய் இந்த இடத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, எதுவும் வழி மாதிரி வந்துட்டியா, இந்த இடத்த விட்டு ஒழுங்கா மரியாதையை ஓடிரு, நான் சொல்கிறது உன் காதில் கேட்குதா இல்லையா அப்படி சொன்னவனுக்கு ஹீரோ காற்று மேலேயே ஒரு அடியை போட்டு அங்கனே அவனை படுக்க போட்டுறான். இதை பார்த்து ஷாக்கான இவங்க ஹீரோவை அடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டுருக்க, அவன் அட்டாக்கை தட்டி விட்டு ஹீரோ அவன் தொண்டையிலே ஒரு அடி அடிக்க, அந்த அடியில் அவன் நாக் அவுட் ஆகி கீழே விழும்போது அவனுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன் ஹீரோவை அடிக்க வர, அதை ஹீரோ அழகாக டாஜ் பண்ணி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட, இதை பார்த்த இவங்க வெறுங்கையில் சண்டை போட்டால் வேலைக்காகாதுன்னு கையில் இருந்த கட்டையை வச்சு ஹீரோவை அடிக்க வர, அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி அவன் காலிலேயே ஓங்கிட்டு ஒரு மிதி கொடுக்க, அவன் பேலன்ஸ் தவறி முட்டி போட்டதும் அவன் மூஞ்சிலேயே ஒரு எத்து, அந்த அடியை வாங்கிட்டு அவன் அங்கனே நாக் அவுட் ஆகி கீழே விழுக, இதை பார்த்த இவன் பயந்து போய் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவன் இருக்கிற இடத்துலேருந்து வேகமாக வந்து அவனுக்கு ஒரு ஓங்கிட்டு ஒரு அடி கொடுக்க, அந்த அடியை வாங்கிட்டு அவன் குப்பை மாதிரி பறந்து போய் விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஷாவைத்தான் காட்டுறாங்க. ஷாவோட ஆட்க மொத்த பேரும் அடி வாங்கிட்டு எந்திக்க முடியாமல் நிலமையில் கிடக்க, கோசங் மனசுக்குள்ளே இந்த ஷா இத்தனை பேரையும் சமாளிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் பக்கத்தில் உள்ளவன், நல்ல வேலை எங்கள் திட்டப்படி அவன் தனியாக இருக்கும்போது வந்தோம், இல்லைன்னா எங்கள் பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆகியிருக்கும். அதுபோக இவனுக்கு இப்போ எந்த ஒரு லட்சியமும் இல்லாதனால நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதே சமயத்தில் ஷாவை எல்லாரும் அடிக்கிறதுக்கு வர, ஷா அங்கே இருக்கிறவங்கள அடிக்கிறதும் அவங்கள்ட்ட அடி வாங்குறதும் கிட்டத்தட்ட அவன் லிமிட்டை ரீச் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டான். அப்போது கோசங் ஷாவை பார்த்து, சரி நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு பைத்தியக்காரன்றது, அதனால் உன் ஷாவை வலிக்காத மாதிரி உனக்கு தாரேன், இப்போ நீ கடைசி மூச்சில் இருக்க, இப்போவே நீ கிவ் அப் பண்ணுறது தான் உனக்கு நல்லது. அதுக்கு ஷா, பூ என்னது கிவ் அப்பா, அதுவும் உன்கிட்டயா, இன்றைக்கி முடிய போகிறது உன் கதையா இல்லை ஏன் கதையான்னு பார்த்துருவோமா. அதுக்கு கோசங், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவன் இங்கேயே செத்துருவான், அதுக்குள்ளே இவன் என்ன திமிரா பேசுகிறான் பார்த்தியா. ஷா சொன்னதை கேட்டு கோசன் ஆள்களே வீதியில் நின்றுக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் வெளியே என்னடானா ஐயோ அம்மானு கத்திட்டு கிடக்க, இதை கேட்ட கோசங், அங்கே வெளியே அப்படி என்னதான்டா நடக்குது, ஏன்டா கத்திட்டு கிடக்குங்க அப்படின்னு திரும்பி பார்க்க, ஹீரோ வெளியே இருந்த எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு உள்ளே மாதம் ஒரு என்ட்ரியை போட, அதை பார்த்த இவங்க யாரா அவன் பொடி பையனா உள்ளே விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்க, ஷா ஹீரோவை பார்த்து, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்க, அதுவா நான் வந்ததுக்கு காரணம் உன் பைக்கை வாங்கினல அதை திரும்பி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்ட ஷா மனசுக்குள்ளே கண்ட நேரத்தில் வந்து தான் இந்த லூசு போய் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்க, அதுக்கு இவன், ஓ அந்த பயலை உனக்கு தெரியுமா, டேய் அப்போ அவனே அடித்து இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு அவங்க ஆள்கிட்ட சொல்ல, அதுக்கு ஷா, நான் உன் இடத்துல இருந்தேன்னா நான் அந்த பையனை தொட்டிருக்க மாட்டேன், போகட்டும்னு அனுப்பி விட்ருப்பேன். அதுக்கு இவன், அப்படியெல்லாம் அவனை விட முடியாது, அவன் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டான்,
அப்போ அவன் ஒரு விட்னஸ், அதனால் அவனையும் சேர்த்து போட்டு தள்ளுங்கடா. அப்படி சொல்லிட்டு ஹீரோவை திரும்பி பார்க்க அவன் கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. ஹீரோ அங்கே உள்ள எல்லாரையும் எஃபர்ட்லெஸ்ஸாக அடித்து போட்டுட்டு இருக்க அதை பார்த்த இவங்களால சுத்தமாக அதை நம்பவே முடியல. எப்புட்றா ஒரு சின்ன பையன் இத்தனை பேரை அடிப்பான்னு அரண்டு போய் அவனை பார்த்துட்டு இருக்க. அதுக்கு ஷா, நான் தான் அப்போவே உன்கிட்ட சொன்னேன்ல அவன் மேலே கையை வைக்காதீங்கன்னு. இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, தேவைன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. அதுக்கு கோசங், என்னடா உளறிட்டு இருக்க, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோன்னு தெரிஞ்சுமா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. அதுக்கு ஷா, அந்த கதையே இப்போ மாறிடுச்சுடா. இப்போ அவன் மனசு வச்சாதான் நீங்கள் எல்லோரும் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே, இவனை என்னாலேயே சமாளிக்க முடியல, நீங்கள் எப்பரா சமாளிப்பீங்க அப்படின்னு அவன் நினைக்க. இதெல்லாம் பார்த்த கோசங் டென்ஷன் ஆகி, என்னடா பார்த்துட்ருக்கீங்க, அந்த பொடிப்பையில போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு கத்த. இதை கேட்ட இவனுங்க வெறித்தனமாக ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ அசால்ட்டாக எல்லாரையும் அடித்து போட்டுட்டு இருக்க. அதே சமயத்தில் யாரோ ஒருத்தர் கோசாங் பக்கத்தில் வந்து நிற்க. அது யாருன்னு பார்த்தா ஷா. பங்கு, ஆட்டத்தில் நான் ஒருத்தர் இருக்கிறதே நீ மறந்துட்ட போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்ல. இதை பார்த்த கோசாங், ஆத்தி இந்த பயவலையை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்க. சண்டையோட முடிவில் கோசாங்கும் அவன் ஆட்களும் 2 பேர்கிட்ட அடி வாங்கி தோத்துறானுவ. நெக்ஸ்ட்டு சீனில் ஷா டயர்டாகி செவுத்தில் ஓரமாக சாஞ்சு உட்காந்து ஹீரோவை பார்த்து, இவன் எந்த மாதிரியான பீஸ்ட்டு அப்படின்னு ஹீரோவை பார்த்து நினச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ ஷாவை பார்த்து, நான் என் கடனை செலுத்திட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல. இதை கேட்ட ஷா, என்னது கடனா, நம்ம எப்போ இவன்கிட்ட காசை கொடுத்தோம் அப்படின்னு அவன் யோசித்து குழம்பி இருக்க. அதே சமயத்தில் ஷா ஹீரோவை பார்த்து, ஹே தம்பி, ஓ தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க. அதுக்கு ஹீரோ, நான் சரியான நேரத்தில் போய் அவளை காப்பாற்றிட்டேன், இப்போ அவள் நல்லா தான் இருக்கா, அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்ல. நெக்ஸ்ட்டு சீனில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே ஷாவோட பாடிகார்டு ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல இருக்கு. பாஸ்ன்னு கத்திட்டு எந்திக்க. என்ன எல்லாம் கனவா, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சைடாக்கில் திரும்பி பார்த்தா ஷா பக்கத்து பெட்டில் அட்மிட் ஆகி கிடக்க. அவன் பாடிகார்டு, பாஸ் இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்க. அதுக்கு ஷா, ஆமாண்டா அது நான் தான், நீ இருக்கிறது ஹாஸ்பிட்டலு, அதனால் பாஸுங்கிறத கத்தாமல் சொல்லு. அதுக்கு பாடிகார்டு, சரி நம்ம எப்படி இங்கே அப்படின்னு கேட்க. அதுக்கு ஷா, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் அடித்து போட்டுட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த பாடிகார்டு, ஆனால் கோசங்கும் அவன் ஆட்களும் இருக்கும்போது நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாமா, அது நமக்கு ஆபத்து அப்படின்னு அவன் கத்திட்டு கிடக்க. அதுக்கு ஷா, டே நான் அவங்க எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த பாடிகார்டு, புல்ஷிட். அதுக்கு ஷா, அப்போது நீ நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நினச்சிட்டியா. அதுக்கு பாடிகார்டு, இல்லை இல்லை நான் அப்படி எதுவும் சொல்லலை. ஷா, அந்த கஷ்டமான நேரத்துலையும் அந்த பையன் வந்து தான் ஹெல்ப் பண்ணான். அதுக்கு பாடிகார்டு, எந்த பையன், அந்த ஹைஸ்கூல் டீனேஜரா. ஷா, ஆமாண்டா அவனே தான். அதுக்கு அந்த பாடிகார்டு, ஆமாம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தபோது என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் அப்போது தெளிவாக யோசிக்கலை, அதே சமயத்தில் தான் அவனும் வந்தான், அதனால் அவன் மேலே நான் கோவப்பட்டேன், அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்னை அடிச்சிட்டான், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்ல. அதுக்கு ஷா, வேற ஒன்றும் இல்லை, அவன்தான் உன்னை அடித்து நாக் அவுட் ஆக்கி அதுக்கப்புறம் உன்னை இந்த ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டிருக்கான். ஆனால் நான் அந்த நேரத்தில் கோசன்கிட்டையும் அவன் ஆளுகிட்டையும் நான் மாட்டிக்கிட்டேன், அவனுங்க பண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருந்தானுங்க, அப்போ நான் என் லிமிட்டில் இருந்தேன். அதே நேரத்தில் கிவ் அப் பண்ணான்னு முடிவெடுத்தப்போ அப்போ அவன் திடீர்னு எங்கேருந்து வந்தானே தெரியலை. அங்கே நடந்ததை பார்த்துருக்கணுமே, அது ஒரு தெலுங்கு படம் மாதிரியே இருந்துச்சு. அவன் வந்த வேகத்தில் அத்தனை பேரையும் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டான். அவன் போகும்போது என் கடமை ஏதோ சொன்னான், அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு அந்த பாடிகார்டு, என்னத்தில் சொல்கிற, தெலுங்கு படம் மாதிரியா, அப்போ சும்மா மாசாக இருந்திருக்குமே, அப்படி இருந்தும் இவனால் எப்படி அத்தனை பேரையும் சமாளிக்க முடியும், உண்மையிலே இவன் யார். அதுக்கு ஷா, ஆமாண்டா எனக்கும் அந்த நேரத்தில் அதுதான் தோணுச்சு,
அவன் நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு ஆவரேஜ் டீனேஜர்னு தான் சொல்லியிருக்கான். அதைத்தான் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். புரியுதா? அதுக்கு அந்த பாடிகார்ட் ஓகே பாஸ்ன்னு சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.